الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, சர்வதேச பிறையை பின்பற்றுவது வழிகேடா என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த தலைப்பை பேச வேண்டுமென்றால், சர்வதேச பிறையை நடைமுறைப்படுத்துவர்களை பார்த்து இருவகையான மௌலவிமார்கள் இவர்கள் வழிகேடர்கள் என்று சொல்லி வருகிறார்கள். ஒரு சாரார் மதுஹபை மட்டும் பின்பற்றக்கூடியவர்கள், இன்னொரு சாரார் நாங்கள் தௌஹீத் ஜமாத் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் லோக்கல் பிறையை பின்பற்றுவதால் அவர்களுக்கு சர்வதேச பிறைக்கான அந்த வாதங்களை ஆதார ரீதியாக உடைக்க முடியாததால் கொஞ்சம் முன்னுக்காகி இவர்கள் உலமா சபைக்கு கட்டுப்படாதவர்கள், அதனால் இவர்கள் ஹவாரிஜிகள் வழிகேடர் என்று சொல்லிவிடுகிறார்கள். வழிகேடர் என்பதற்கும் அப்பால் ஹவாரிஜிகள் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஹவாரிஜிகள் என்றால் யார் என்பது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சரி, ரசூலுல்லாவினாலேயே வழிகேடல் என்று இனங்காட்டப்பட்டவர்கள். எனவேதான் அவர்கள் எவ்வளவு பாரதூரமான வார்த்தையை தங்களுடைய அறிவீனத்தின் காரணமாக சொல்கிறார்கள், மக்களை பிழையான முறையில் வழிநடத்துகிறார்கள் என்பதை இன்னும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை வந்தது. எனவேதான் அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்தை பேசுகின்ற போது நம்முடைய நாட்டில் சர்வதேச பிறை என்ற அடிப்படையில் எங்கேயாவது ஒரு நாட்டில் பிறை கண்டால் அதை எடுக்கக்கூடிய வழக்கு ஒரு 30-35 வருஷத்துக்குள்ளதான் நடைமுறையில் வந்தது. அதற்கு முந்தி நம்முடைய நாட்டுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்தை கண்டுபிடிக்கக்கூடிய நிலை இருந்தது. ரேடியோ வருவதற்கு முந்தி அல்லது தொலைபேசி வருவதற்கு முந்தி அது எப்படி இருந்தது என்றால், கிழக்கு மாகாணத்தில் கண்டால் வட மாகாணத்துக்கு தெரியாது, வடக்கில் கண்டால் தெற்குக்கு தெரியாது. அவங்க கண்டுபிடிச்சாங்க அவங்களோட பிறையை பார்த்து. அது கூட மாகாண ரீதியாகவும் இல்லை, மாவட்ட ரீதியாகவும் இல்லை. ஏன் இந்த புத்தளத்தில் பிறை கண்டால் அந்த பிறை பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்கொழும்புக்கு தெரியாவிட்டால் இவர்கள் கண்ட செய்தியை அவர்களுக்கு அன்றே சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இவர்கள் ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளேயே 2 நாள் பெருநாள் நோன்பு எடுத்து வந்தார்கள். எப்போது? ரேடியோவும் தொலைபேசியும் வருவதற்கு முன்பு. இப்படித்தான் நம்முடைய மக்கள் இருந்தார்கள். ஆனால் ஒரு இடத்தில் கண்ட பிறையை ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் அந்த செய்தி கிடைத்தால் அதை எடுத்து பின்பற்றுவது கடமை என்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லாத அந்த காலத்தில், எந்த காலத்தில்? கோவேறு கழுதை குதிரை காலத்தில் அன்று வாழ்ந்த இமாம்கள் அழகாக தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். இப்படியும் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறா, இந்த அளவுக்கு இமாம்கள் சிந்திச்சிருக்கார்களா என்பதை தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் நமது நாட்டிலே ஷாவி மதுஹபை பின்பற்றார்கள். ஷாவி மதுஹப் என்ன என்பதை கொஞ்சம் பின்னால் செல்லுவேன். ஷாவி மதுஹபிலும் என்ற பயானை, என்னுடைய இந்த உபதேசத்தை இலங்கையில் உள்ள உலமா சபையில் உள்ள
மௌலைமார்கள் கேட்கலாம், அது எந்த முஃப்தியாக இருந்தாலும் சரிதான். ஷாஃபி மதுஹபுடைய எந்த இமாம் நாட்டுக்கு நாடு பிறை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்? ஒரு கிதாபில ஏழும் என்றால் காட்டுங்க. நாட்டுக்கு நாடு பிறை என்ற வாதம் இந்த ரேடியோவும் தொலைபேசியும் வந்ததற்கு பிறகுதான். அதற்கு முந்தி வாழ்ந்த இமாம்கள் என்ன சொன்னார்கள்? நாட்டுக்கு நாடு பிறை என்று எந்த கிதாபில், எந்த மதுஹபு கிதாபில் சொல்லப்பட்டது? அதை கேள்வியை வச்சு போட்டு ஷாஃபி மதுஹபில் எவ்வளவுக்கு கருத்து முரண்பாடு இருக்கிறதுன்றத டீப்பாக பின்னுக்கு சொல்றேன். இந்த விஷயத்துக்கு வரும். அன்பிற்குரிய சகோதரி, உலகத்தில் கூடுதலாக பின்பற்றப்படுற மதுஹபு ஹனஃபி மதுஹபு. இந்தியா, பாகிஸ்தான்லாம் ஹனஃபிகள். ஹனஃபி மதுஹபில் என்ன சொல்லியிருக்காங்க என்றால், அந்த மதுஹபை சேர்ந்த இமாம் இப்னுல் ஹுமாம் அவருடைய ஃபத்ஹுல் கதீர் என்ற கிதாபில் இன்றைக்கு ஒரு 600 வருடத்துக்கு முந்தியே அவர் என்ன சொன்னார்? வைதா சபத ஃபி மிஸ்ர், பிறை ஒரு பட்டணத்தில் தென்பட்டால் லஸிம சாயிரன் நாசி, ஏனைய மக்கள் எல்லோருக்கும் கடமை. ஃபயல்ஸமு அஹ்லல் மஷ்ரிகி பிருயத்தி அஹ்லில் மக்ரிப் ஃபி லாஹிரில் மத்ஹப். பூமியினுடைய கிழக்கு பிரதேசம், கிழக்கு பிராந்தியம், அங்கே பிறை தென்பட்டால் அங்கே உள்ளவர்களுக்கு மேற்கிலே பிறை தென்பட்டால், பூமியினுடைய மேற்கு பக்கம், உலக படத்தை எடுங்கோ, உலகத்தை கண்ணுக்குள்ள எடுங்கோ, உலகத்தினுடைய மேற்கு பகுதியில் பிறை தென்பட்டால் கிழக்கு பகுதியில் உள்ள அவர்கள் வரை அனைவருக்கும் நோன்பு பிடிப்பது கடமை. எப்ப சொல்லியிருக்காங்க? ஹனஃபி மதுஹபுடைய ஃபத்வா. ஆனால் அவர்களுக்கு அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. ஏன் நடைமுறைப்படுத்த முடியவில்லை? செய்தியை பாஸ் பண்ணுவதற்கு வசதி இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை புரிந்தார்கள். சூமு லிருயத்திஹி, பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள் என்ற அந்த ஹதீஸிலே அவர்கள் விளங்கினார்கள். ரசூலுல்லாஹ் இதை ஒரு ஊருக்கு சொல்லவில்லை, உம்மத்தின் முஸ்லிமாவிற்கு சொன்னார்கள் என்று புரிந்து இந்த ஹதீஸ் சொல்லுவது என்னவென்றால், கிழக்கு பிரதேசத்தில் பிறை தென்பட்டால் மேற்கில் உள்ளவர் பிடிக்கும். ஆஸ்திரேலியாவிலே பிறை தென்பட்டு விட்டது, 29வது நாள் முடிஞ்சு என்றால் அதே பிறையை வைத்து இங்காலே இருக்கின்றது அமெரிக்கா மேற்கு பக்கம், அவர்கள் நோன்பு பிடிப்பார்கள். எப்ப பிடிப்பார்கள்? அதே 29 நாள் முடிந்ததும், அந்த மாதம் 29 முடிந்து விட்டால் இவர்களும் 29ஐ முடிப்பார்கள். முடித்ததும் நோன்பு நோட்பார்கள். பிறை உண்டென்று எங்க சொல்லியிருக்கார்கள்? ஹனஃபி மதுஹப் ஒரு கிதாபை சொல்லிட்டு, சரி இது போதுமா? இல்லை. இரண்டாவது ஹம்பலி மதுஹப். உலகத்தில் 4 மதுஹப் இருக்கலாம்: ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக். இலங்கையில் அந்த ஷாஃபி மதுஹப், மாலிக் மதுஹப் அது சூடானில் இருக்கு. இன்னொரு அண்ணன், அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்தின் வடக்கு பக்கத்தில் இருக்கு. ஹம்பலி மதுஹப் அடிப்படையில் சவுதியில ஹம்பலி அடிப்படை ஹம்பலி மதுஹப். ஹம்பலி மதுஹபில் என்ன சொன்னார்கள்? அவங்களுடைய கிதாபுகள் அன்று எழுதப்பட்ட கிதாப் அல் இன்சாஃப் ஃபி மாரிஃபத்தி ராஜிஹி மினல் ஹிலாஃப், இமாம் மர்தாவி கிதாப். அவர் இப்பைக்கு 600 வருடத்துக்கு முந்தைய அவர் கிதாபில் எழுதுறார். என்ன சொன்னார்? வைதா ரால் ஹிலால் அஹ்லு பலதின், ஒரு ஊரை சேர்ந்தவர்கள் பிறையை கண்டால் லஸிமன் நாஸ குல்லஹும், அனைத்து மக்களுக்கும் அவசியம் அஸ்ஸௌம் என்று அவர் எழுதுகிறார். இதை எழுதுகிற போது கருத்து வேறுபாடு இருக்கிறது. பிறை ஒரு ஏரியாவில் தென்பட்டால் இன்னும் தென்படாத ஏரியா இருக்குமே, எல்லோரும் பிடிக்க வேண்டுமா என்பதிலே
என்பதில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஃபஸ்ஸஹீஹு மினல் மத்ஹபி லுஸூமுஸ் ஸௌம் அல்ல லஸிமஸ் ஸௌம். எங்களுடைய மத்ஹபிலே சரியான கருத்து நோன்பு அவசியம். இந்த மத்ஹப் இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய மத்ஹப். அதே மத்ஹபை சேர்ந்து இமாம் இப்னு குதாம் அல் மக்தசி ஹம்பலி மத்ஹபுடைய மிக பிரதானமான இமாம், அவர் எழுதுகிறார் அவருடைய கிதாபிலே, முக்னி என்ற கிதாப் ஹம்பலி மத்ஹபுடைய முக்கியமான கிதாப். வைதா ரஅல் ஹிலால் அஹ்லு பலதின் லஸிம ஜமீஅல் பலதி அஸ்ஸௌம். ஒரு பிரதேசத்தவர்கள் பிறையை கண்டால் அனைத்து ஊர்களில் உள்ளவர்களுக்கும் அவசியம் நோன்பு. இதுதான் இமாம் லைஸினுடைய கருத்தும், இதுதான் ஷாவி மதுஹபை சேர்ந்த சிலருடைய கருத்தும். யாரா? ஷாவி மதுஹபை சேர்ந்த சில இமாம்களும் அந்த கருத்தை சொல்லியுள்ளார்கள் என்று இமாம் இப்னு குதாமா ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய கிதாபிலே அவர் சொன்னார். கண்டிப்பாக அவர்கள் பல விடயத்தை பேசுகிறார்கள், அவருடைய மதுஹபு கருத்தை சொல்ல. சரி, திருப்பி மாலிக் மதுஹபு கிட்ட வருவோம். அதே நேரம் ஷாஃபி மதுஹபினுடைய கருத்தில் சிலர் சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டது அல்லவா, அந்த சிலரிலே இமாம் ஹாஃபில் அல் இராக்கி அவர்களுடைய தரஹு தஸ்ரீப் என்ற கிதாபிலே, என்னத்துக்கு எங்களுக்கு இந்த பேர் கிதாப் எல்லாம் சொல்லல என்று கேட்பேன் தானே, உங்களுக்கு சொல்லலை, மௌலைமார்கள் கேட்டுக்கிருப்பாங்கன்னு. அந்த மௌலைமார்கள் அந்த கிதாபுகள் எடுத்து பார்த்து, ஆஹா அந்த காலத்தில் இமாம்கள் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்களே, நாம சர்வதேச புற வழிகர் என்றால் அந்த இமாம்கள் எல்லாம் வழிகர் என்று செல்ல வேண்டி வருமே. எந்த இமாம்களை? ஹம்பலி மதுஹபில் ஃபத்வா கொடுத்த இமாம, ஹனஃபி மதுஹபில் ஃபத்வா கொடுத்த இமாம. இப்ப இமாம் ஹாஃபில் இராக்கி அவர் என்ன சொல்லார்? பலர கருத்தை எழுதி போட்டு சொல்லார், இதா ரூய பி பலதத்தின் பல்தத்தின் லஸிம அஹ்ல ஜமீஇல் பிலாதி அஸ்ஸௌம். ஒரு ஊரில் பிறை தென்பட்டால், ஒரு பிரதேசத்தில் பிறை தென்பட்டால் அனைத்து பிரதேசத்தவர்களுக்கு நோன்பு கடமை. இதுதான் வஹுவ மதுஹபு மாலிக், இதுதான் மாலிக் இமாமுடைய மதுஹப். வ அபி ஹனீஃபா வ அஹ்மத் வ லைஸ் இப்னு சஅத் வ ஹகாஹு இப்னு அல் முன்சிர் அன் அக்ஸரில் ஃபுகஹா. லைஸ் இப்னு சஅதுடைய இமாம் அவருடைய கருத்து, இமாம் அஹ்மதுடைய கருத்து, இமாம் அபு ஹனீஃபாவுடைய கருத்தும் என்று சொல்லிவிட்டு இமாம் இப்னு முன்சிர் என்ன கூறுகிறார் என்றால், அதிகமான ஃபுகஹாக்களுடைய கருத்தும் அதுதான், பெரும்பான்மையான இமாம்கள் அதைத்தான் சொல்லியுள்ளார்கள் என்று அதை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு வபிஹி கால பஅது ஷாஃபிஈய்யா, இந்த கருத்தை ஷாஃபிகளில் சிலரும் சொல்லி இருக்கிறார்கள். ஷாஃபி மதுஹபில் ரெண்டு கருத்து இருக்கு, ரெண்டுல கருத்து கூட இருக்கு. அவர் அதில் சொல்லும் போது ரெண்டு கருத்தை சொல்லிவிட்டு, ஊர்கள் பக்கத்து பக்கத்து ஊர்களாக இருந்தால் ஒரு ஊரின் சட்டம், ஊர்கள் தூரமாக இருந்தால் இரண்டாவது கருத்து சொன்னார். ஊர்கள் தூரமாக இருந்தாலும் நோன்பு எல்லோருக்கும் கடமை. அதையே ஷாஃபி இமாமும் இமாம் ஷாஃபியும் சொன்னதாக, ஷாஃபி இமாமுடைய தனிப்பட்ட கருத்தாக இமாம் பகவி ரஹ்மஹுல்லாஹ் எடுத்து கூறியுள்ளார். மாலிக் மதுஹப் கிட்ட வார் இமாம் குராஃபி அவருடைய கிதாப் அல் ஃபுரூக், அந்த கிதாபிலே சொன்னார், மாலிக்கிகள் மாலிக் மதுஹபை பின்பற்றவர்கள் ஜஅலு ரூயத்தல் ஹிலாலி ஃபீ பலதின் மினல் பிலாத் சபபன் லிவுஜூபி ஸௌம் அலா ஜமீஇ அக்தாரில் அர்த் வவாஃபகஹுமுல் ஹனாபிலா அலா ذلك.
எங்கேனும் ஒரு ஊரிலே பிறை தென்பட்டால் உலகத்தின் அனைத்து கோணங்களிலும், பூமியின் அனைத்து கோணத்தில் உள்ளவர்களும் நோன்பு நோற்பது வாஜிப் என்பதற்கு காரணமாக ஆகிவிடும். இந்த கருத்துக்கே ஹம்பலி மதுஹபை சேர்ந்தவர்களும் உடம்பட்டிருக்கிறார்கள். எத்தனை மதுஹப் வந்துட்டு அன்புக்குரிய சகோதரி, எந்த அளவுக்கு அந்த காலத்தில் இமாம்கள் சிந்திச்சிருக்கார்கள், ஏன் இப்படி தீர்ப்பு கொடுத்தார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், எனக்கு முந்தி பேசிய ஹமீத் மௌலை பேசினார். பிறையை கண்டால் நோன்பு பிடியுங்கள் என்ற இந்த கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை தனிய ரசூலுல்லாஹ் ஊருக்கு சொல்லவில்லை, ஒரு குறிக்கப்பட்ட பிரதேசத்துக்கு சொல்லவில்லை, ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் சொன்னது. அதனால் பிறை தென்பட்டால் மாதம் தொடங்கி விடுகிறது. யாருக்கு தொடங்குகிறதா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? மாதம் 10, 20, 29. மாதம் என்பது அடிப்படையில் 29. பிறை தென்படாவிட்டால் 30 பூர்த்தி செய்யுங்கள். எனவே ஒருவர் 29 முடித்து விட்டார், அவருக்கு பிறை தென்பட்ட சாட்சியம் கிடைக்கிறது. இப்ப அவருக்கு மாதம் தொடங்கி விட்டது, அவர் பிடிக்க வேண்டியது. சரி, இப்ப திருப்பி ஷாஃபி மذஹபுக்குள்ள வரும். அங்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இப்பதான் ரேடியோ வந்ததுக்கு பிறகுதான் என்ன செய்யறோம், நாட்டுக்கு நாடு என்று பிடிச்சிக்கிறோம். ரேடியோ அதெல்லாம் பாரத்துக்கு முந்தைய என்ன செஞ்சோம், ஊருக்குள் தான் பிடிச்சோம். எத்தனாம் ஆண்டு ரேடியோ கண்டுபிடிக்கப்பட்ட? 1897 ரேடியோ கண்டுபிடிக்கப்பட்ட. டெலிபோன் கண்டுபிடிக்கப்பட்ட 1876. ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் தானே. நம்முடைய நாட்டுக்கு அது நடைமுறைக்கு வந்திருக்கும் 1900க்கு பிறகு. சரி, இதுக்கு முந்தி என்ன செஞ்சோம்? புத்தளத்தில் பிறை தென்பட்டது, வேற ஒரு ஊர்லேயும் தென்படல. மட்டக்களப்புக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன செஞ்சார்கள்? நீங்க நோம்ப பிறையை கண்டுபிடிச்சு மட்டக்களப்பில் இருக்கிறார்கள், காத்தாங்குடி இருக்கிறார்கள், காணல. அடுத்த நாள் அவர்களுக்கு பிறை தென்பட்டது, பிடிச்சாங்க. ஒரு நாட்டுக்குள்ள எத்தனை பேர் நாள்? 2 நோம்பு. இப்ப இப்படித்தான் இருந்தது 1900 ஆண்டுக்கு முந்தி. அப்ப எப்ப மாறினேன்? நாட்டுக்கு நாடு என்று எப்ப மாறினேன்? உலமா சபை கிட்ட கேட்கும். எப்ப மாறினார்கள்? ஒரு ஊரில் கண்ட பிறையின் செய்தியை எல்லா ஊர்களுக்கும் அறிவிக்கக்கூடிய வசதி வந்ததால் மாறினோம் என்பார்கள். உங்களை மாற்றியது இமாம்களின் தீர்ப்பா அல்லது ரேடியோவா, டெலிபோனா? இமாம்களின் தீர்ப்பு என்றால் நாட்டுக்கு நாடு என்று எந்த கிதாபில் வருகிறது? சொல்வார்கள் சில மௌலைமார்கள், இல்ல இமாம் நவவி சொல்லியிருக்கார், லிகுல்லி பலதின் ருயா. நவவி என்றால் இமாம் ஷாஃபி மذஹபை சேர்ந்த இமாம். ஒவ்வொரு ஊருக்கும் அல்லது ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் தனிப்புரை என்று சொல்லியிருக்கார் ஷாஃபி மذஹப்ல. இமாம் நவவி நாடு என்று சொன்னாரா, நீங்க என்ன சொல்ல நாடு என்று சொன்னாரா, பலத் என்றால் ஊர் என்று சொன்னாரா என்று கேட்டால் அதுக்கு பிறகுதான் சிந்திக்கிறார்கள். நாடண்டா எதுங்க? நாட்டுக்கு வர இலக்கணம் சொல்லுங்க. இலங்கை ஒரு நாடு, வத்திக்கான் உலகத்தில் ஆக குட்டி நாடு, அமெரிக்கா ஒரு நாடு, ரஷ்யா அதை விட பெரிய நாடு. நாடை நீங்கள் எப்படி ஒரு வரையறை சொல்ல போறீங்க என்று கேட்கும். ஒரு ஆட்சியாளரின் கீழ் கட்டுப்பட்ட பிரதேசம்,
ஒரு ஆட்சியாளரின் கீழ். அதுதான் நாடு என்று நீங்க சொல்லலாம். அந்த பிரதேசத்துக்கு நேர வித்தியாசம் இருக்கா? அதை லிமிட் பண்ணுவேலா? பண்ண மாட்டேன். அமெரிக்கா ஒரு பெரிய நாடு. அமெரிக்காவுக்குள்ள கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில எத்தனை மணித்தியாலம் நேர வித்தியாசம்? அமெரிக்காவுக்கு போய் அந்த சகோதரி பேர் 3 மணித்தியாலம் குறையாம நேர வித்தியாசம். அமெரிக்காவின் நியூயார்க்குக்கும் லாஸ் ஏஞ்சலஸுக்கும் இடையில 3 மணித்தியாலம் நேர வித்தியாசம். ஒரு ஊர்ல 7 மணி என்றால் கிழக்கு பக்கத்தில் அங்கல 4 மணி. ஆனா ஒரு நாடு. நம்முடைய நாடு என்ன? கிழக்குக்கு மேற்குக்கும் இடையில ஒரு 8 நிமிஷம் நேர வித்தியாசம். சவுதி ஒரு நாடு. கிழக்குக்கு மேற்குக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு மணித்தியால நேர வித்தியாசம் கிட்டத்தட்ட. அப்ப நேரத்தை லிமிட் பண்ணி நாடை சொல்ல முடியாது, வரைவிலக்கணத்தில் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு ஆட்சியாளரின் கீழ் கட்டுப்பட்ட பிரதேசம். இமாம்கள் எங்கேயாவது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நாட்டுக்கு நாடு புரை மதுஹப் கிதாபுகளில் அன்று சொல்லப்பட்டதா? இப்ப நவீன காலத்தில் இந்த ரேடியோ தொழில்நுட்பம் வந்தது பிறகு மதுஹபின் பெயராலே சிலர் இப்ப உள்ளாக்கள் எழுதுகிறார்கள். இப்ப உள்ளவர்கள் எழுதுகிற நாடு அல்ல. மதுஹப் என்கிறது உருவானது 1200 வருஷம் ஆயிற்று. அன்று சொன்னவர்கள் நீங்கள் சொல்ல நாட்டை சொல்லவில்லை. எனவே அன்பிற்குரிய சகோதரி, இப்ப திருப்பி ஷாஃபி மதுஹபுக்குள்ள வார. ஷாஃபி மதுஹப்ல பாருங்க, நாலு வகையான மதுஹப் கருத்து இருக்கு. அதுல ஒரு கருத்து என்னென்றால் பிரயாண தூரம். ஸ்கூல்ல படிச்சிருப்பேன். ஷாஃபி மதுஹப்ல ஸ்கூல்ல படிச்ச நீங்கள் பிரயாண கசரஜாமுடைய பிரயாண தூரம் எத்தனை கிலோமீட்டர் சொல்லுங்க பாராது? எத்தனை கிலோமீட்டர் படிக்கலாமா? கிலோமீட்டர் கணக்கு ஷாஃபி மதுஹப்ல 80 கிலோமீட்டர். சரியா? இந்த ஷாஃபி மதுஹபுடைய கருத்து இந்த அடிப்படையில் என்ன சொல்லார் என்றால், யார் சொல்லார்? இமாமுல் ஹரமைன். ஷாஃபி மதுஹபுடைய இமாமுல் ஹரமைன், இமாம் கஸ்ஸாலி, இமாம் பகவி, இமாம் ஃபோரானி. இவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், கசரஜமுடைய தூரம்தான் ஒரு ஊர், அதற்குள்ளதான் ஒரு பிறையை நாம நடைமுறைப்படுத்தலாம். அப்படி என்றால் புத்தளத்தில் இருந்து புத்தளத்தில் பிறகண்டால் இந்த 80-85 கிலோமீட்டருக்கு தானே, அதுக்குள்ளதான் ஒரு பிறையை கட்டுப்படுத்தலாம் என்று எந்த மதுஹப்ல தீர்ப்பு கொடுத்தாங்க? ஷாஃபி. இது ஒரு கருத்து. அவர்களுக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடு, அதுல இது ஒரு கருத்து. அவர்களுக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடு, அதிலே சர்வதேச பிறை என்பதும் ஒரு கருத்து. அப்படி என்றால் புத்தளத்தில் கண்ட பிறை கொழும்புக்கு செல்வடியாமா? இங்க வந்து கொழும்பு எத்தனை கிலோமீட்டர்? எத்தனை மார் எனக்கு தெரியா சொல்லுங்க. 130. புத்தளத்து பிறை கொழும்புக்கு செல்லுபடியாக இமாம் கஸ்ஸாலியின் தீர்ப்பு, இமாம் இப்னு ஹரமைனுடைய தீர்ப்பு, இமாமுல் ஹரமைனுடைய தீர்ப்பு. ஷாஃபி மதுஹப். இன்னொரு கருத்து என்ன? ஒரு பகுதியில் பிறை தென்பட்டால் அந்த பிறை எங்கெங்கெல்லாம் தென்படுவதற்கு வாய்ப்பு இருக்குமோ, எந்த பிரதேசங்களை எல்லாம் கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்குமோ அவ்வாறான பிரதேசங்களுக்கெல்லாம் முடியும் என்கிற அந்த அடிப்படையில் தான் மன்னாரில் கண்ட பிறையை வைத்து எங்க எடுக்கிறார்கள்? புத்தளத்துக்கு எடுக்கிறார்கள். புத்தளத்தில் கண்ட பிறையை வைத்து கொழும்புக்கு எடுக்கிறார்கள். மன்னாரில் கண்ட பிறையை வைத்து புத்தளத்துக்கு எடுத்தால் மன்னாருக்கும் புத்தளத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்? 200? எவ்வளவு? 100? 103? சரி, இப்ப வருவோம். நான் ஷாஃபி மதுஹபுக்குள்ளால பேசுறேன். 102 வைங்க. மன்னாரில் கண்ட பிறையை வைத்து இங்கால
புத்தளத்துக்கு எடுக்கலும் என்றால் மன்னாரில் கண்ட பிறையை வைத்து ராமேஸ்வரம் இந்தியா எடுக்கலுமா இல்லையா? தூரத்தை தான் சொன்னார்கள். ராமேஸ்வரத்தில் காண்ட பிறையை வைத்து எங்க எடுக்கலாம்? புத்தளத்துக்கு எடுக்கலாம், மன்னாருக்கு எடுக்கலாம். இது ஷாஃபி மதுஹபை பத்தி பேசுகிறேன் நான். ஒழுங்காக நீங்க ஷாஃபி மதுஹபை பின்பற்றினால், நான் செல்ல பிழை என்றால் எங்கேயும் ஓப்பன் ரோக் மதுஹபு ஷாஃபி மதுஹபு காராக்களோட விவாதிக்க தயார். இன்றைக்கும் ரெடியா இருக்கு. அது நீங்க ரிஷி முப்தியை கூட்டிக்கு வந்தாலும் சரிதான், யூசுப் முப்தியை கூட்டிக்கு வந்தாலும் சரிதான், எந்த முப்தி என்றாலும் பெரியாக்கள் ஓப்பனா பேசணும். கிரவுண்டில் மக்கள் மன்றத்தில் பேசணும். அக்கரப்பத்தில் காண்ற புறையை வைத்து ஒருவர் அக்கரப்பத்தில் 2 பேர் புறையை கண்டாங்க. அக்கரப்பத்துக்கும் கொழும்புக்கும் கிட்டத்தட்ட 375 கிலோமீட்டர் அல்லது 325 கிலோமீட்டர் பாதை வர 2 வழியை பொறுத்து. கொழும்புல அந்த செய்தியை எடுத்து வானொலி மூலமாக அறிவிக்கிறார்கள், மன்னாரில் உள்ளவர்கள் பிடியுங்கள் என்று. அதே நேரம் மன்னாரில் உள்ளவர் பக்கத்தில் ராமேஸ்வரத்தில் கண்ட புறையை எடுக்க இயலாதாம். ராமேஸ்வரத்துக்கும் மன்னாருக்கும் எத்தனை கிலோமீட்டர்? தலைமன்னார் 18 32 32 ராமேஸ்வரத்துக்கும் மன்னாருக்கும் இடையில ஆக 32 கிலோமீட்டர். ஏன் எடுக்க இயலாது? எந்த கிதாபில் எடுக்க இயலான்னு சொன்னார்கள்? கிதாபுகளில் இல்லை. நாட்டுக்கு நாடு என்று நீங்கள் எல்லை போட்டீர்கள். ரசூலுல்லாஹ் எல்லை போட்டாரா? ரசூலுல்லாஹ் எல்லை போடவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லை போட்டிருந்தால் ஹதீஸ்கள தெளிவாக வந்திருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லையே போடவில்லை என்பதற்கு ஆதாரமாகத்தான் எனக்கு முந்தி பேசிய அப்துல் ஹமீத் மௌலவி அவர்கள் ஒரு பிரயாண கூட்டத்தின் செய்தியை சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்விற்கு அந்த காலத்தில் நாடு எது? மதீனா நகரம் என்று இப்ப சொல்லதுதான் நாடு. அந்த மதீனா நகரத்திலே நபிகளார் ஆளுகின்ற காலத்திலே தூர பிரதேசங்களுக்கு வியாபாரத்திற்காக சென்றவர்கள் வருகிறார்கள். வந்தவர்கள் கண்டு சொன்னார்கள், நாங்கள் நேற்று பிறையை கண்டோம். நேற்று பிறையை கண்டவர்கள் இன்றைக்கு தான் வந்து சேரார்கள். இரவையில் அவர்கள் பிரயாணம் செய்யாவிட்டாலும் பகலையில் பிரயாணம் செய்திருப்பார்கள். சாதாரணமாக அந்த காலத்தில் பிரயாணம் என்பது ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் நடப்பார்கள். அது எப்படி நீங்க செல்வேல் என்று கேட்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு மக்காவுக்கு வந்தார்கள். 9 நாள் பிரயாணம். மதீனாவிலிருந்து மக்காவுக்கு எத்தனை கிலோமீட்டர்? 400 கிலோமீட்டர். இப்ப 450 கிட்டத்தட்ட. இந்த தூரத்தை அன்று 9 நாள் செலவழித்து கடந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு நாளைக்கு சராசரி 50 கிலோமீட்டர் அன்றைக்கு பிரயாணம் செய்வார்கள். கொஞ்சம் கூடும் குறையும், அது வேற விஷயம். அப்ப நேற்று பிறையை கண்டவர்கள் இன்றைக்கு வந்து சொல்லுகிறார்கள், மாரிபுக்கு முந்தி, மாரிபு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி நேற்று பிறையை கண்டோம். அப்ப மதீனாவுடைய எல்லைப்புறம் அல்ல. வந்தவர்கள் பார்த்தார்கள், இங்கே மதீனா ரசூலுல்லாஹ்வுடைய நாடு. அது அன்று நாடென்றால் ஆட்சிக்குட்பட்ட பிரதேசம், சுற்றுச்சூழல் எல்லாம் காவிர்கள். யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் நேற்று பிறையை கண்டோம். அருமை ரசூலுல்லாஹ் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. உடனே நோன்பை விடுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். அடுத்த நாள் தொழுகைக்கு வாங்கின்றார்கள். நீங்க கண்ட பிறை இங்கே தென்படவில்லை, எங்கள் நாட்டில் தென்படவில்லை, ஆனால் நாங்கள் எடுக்க முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. அன்புக்குரிய சகோதரி, அப்ப இந்த நாட்டுக்கு நாடு எங்கிருந்து வந்தது? நாட்டுக்கு நாடு நோன்பு பிடிக்க வேண்டும் என்கிறது தான் நவீன கருத்து. விளங்குதா? என்ன? நாட்டுக்கு நாடு பிறை பார்க்க வேண்டும் என்பது நவீன கருத்து. ரேடியோ கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகு
வந்த அறிஞர்கள் உருவாக்கிய கருத்தை தவிர அதற்கு முந்தி வாழ்ந்த எந்த இமாமும் நாம் இன்று வைத்திருக்கக்கூடிய நாட்டு கருத்தை சொல்லவில்லை. எந்த கிதாபிலையும் கிடையாது. பிரதேசம், அந்த பிரதேசத்தை எல்லைப்படுத்துவதில் சர்ச்சை இருந்தது. எல்லை எது, அதில் சர்ச்சை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே சகோதரர்களே, அன்று ஒரு பகுதியில் கண்ட பிறையை உலகின் எல்லா பிரதேசங்களுக்கும் நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லா விட்டாலும் கருத்தளவில் சொல்லி இருந்தார்கள். எப்படி ஷாஃபி மத்ஹபில் உள்ள ஒரு கருத்து பிரகாரம் புத்தளத்தின் பிறையை கொழும்பில் உள்ளவர்கள் எடுக்கலாம் என்ற முடிவுக்கு ரேடியோ வந்ததற்கு பின்னர் நீங்கள் மாற்றினீர்களோ, அதற்கு ஷாஃபி மத்ஹபில் இடம் இருக்கிறது என்று மாற்றினீர்களோ, அதனால் செய்தியை பாஸ் பண்ணுகிறீர்களோ, அதே மாதிரி இன்று இந்த நேரம் பிறை தென்பட்டால் ஒன் த ஸ்பாட் உலகத்துக்கு தெரியப்படுத்தலாமா இல்லையா? இந்த நேரம் எங்கேயாவது மெச்சு நடந்துக்கிறீங்க உலகத்தில், எங்கேயாவது இலங்கையிலிருந்து பார்த்துக்கிறீப்பார். இப்போ என்ன லைவ் கிரிக்கெட் என்று கொடுத்தா பார்க்கலாமா இல்லையா? பார்க்கலாம். அங்கிருந்த ஒட்டுமொத்த பூமியை விட இன்று இருக்கக்கூடிய பூமி உள்ளங்கை பூமி, உள்ளங்கை உலகத்தில் இருக்கிறோம். ஆனாலே சகோதரர்களே, மௌலவிமார்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஆதார ரீதியாக பேச முடியாதா? வாயில வந்த மாதிரி வழிகேடு என்று சொல்லக்கூடாது. இரண்டாவது விஷயம், ஹவாரிஜிகள் என்ன சொன்னார்கள்? இவர்கள் ஹவாரிஜிகள். ஹவாரிஜ் என்றால் யாரு? வெளிநடப்பு செய்தவர்கள். இஸ்லாத்தில் ஹவாரிஜ் என்றால் யாரு? இஸ்லாமிய ஆட்சி நடக்கிற போது ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சு அந்த ஆட்சியாளருக்கு எதிராக போராடுபவர்களுக்கு தான் ஹவாரிஜிகள் என்பது. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக கொஞ்சம் பேர் வெளிநடப்பு செய்தார்கள். அலிக்கு எதிராக போராடினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு எதிராக போராட்டத்தில் களமிறங்கி அவர்களை கொலை செய்தார்கள். ஹவாரிஜிகளுக்குரிய தீர்ப்பு என்ன? இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக வெளிநடப்பு செய்தால் அவர்களை கொல்ல வேண்டும். இது இஸ்லாமிய தீர்ப்பு. அதே தீர்ப்பு தான் இலங்கை நாட்டின் சட்டமும். இப்போ எல்டிடி என்ற ஒரு சாரார் இருந்தாங்களா இல்லையா? இலங்கை அரசாங்கத்துக்கு கட்டுப்படாமல் இருந்தாங்க. அவர்களுக்கு என்ன பெயர் வச்சார்கள்? தீவிரவாதிகள். நீங்கள் எங்களோட வந்து சரணடைங்கன்னு கூப்பிட்டு பார்த்தாங்க. வரல. என்ன நடந்தது? இராணுவம் போராடி அவர்களை அழித்தார்கள். எல்டிடியினர் ஹவாரிஜிகள் இஸ்லாத்தின் பார்வை. எப்படி ஒவ்வொரு நாட்டிலேயும் நாட்டின் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று ஒரு சாரார் வெளியிறங்கினால் அவர்களை தீவிரவாதிகள் என்ற பெயரில் சுட்டுத் தள்ளுகிறார்களோ, அதே தீர்ப்பை இஸ்லாமும் சொன்னது. இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று ஒரு சாரார் வெளியிறங்கினால் அவர்களை அழைக்க வேண்டும், சமாதானத்திற்கு வாங்கலங்க வேண்டும், கட்டுப்படுங்கள் என்று அழைப்பு விடப்படும். மறுத்தால் அவர்களை ரசூலுல்லாஹ் கொலை செய்ய சொல்லிவிட்டார்கள். இவர்களுக்கு தான் ஹவாரிஜ். இந்த பட்டத்தை யாருக்கு கொடுக்கிறார்கள்? சர்வதேச புறையை பின்பற்றாதவர்கள் ஹவாரிஜிகள் என்று சவுதி அரேபியாவில் படிச்சு போட்டு வந்த சில மௌலவிமார்கள் ஃபத்வா கொடுக்கிறார்கள். அவர்கள் என்னத்தை படிச்சாங்கன்னு தெரியாது. என்ன ஆதாரம் தெரியுமா? உலமா சபைக்கு அவர்கள் கட்டுப்படவில்லை. எதுக்கு? இலங்கையில் உள்ள உலமா சபைக்கு கட்டுப்படாதவர்கள். அப்ப நாங்க கேட்கோம், இலங்கையினுடைய உலமா சபை இலங்கை ஆளுகிற சபையா, இலங்கை நாட்டை ஆளுகிற சபையான்னு கேட்கும். இலங்கையினுடைய உலமா சபை குர்ஆன் ஹதீஸை பின்பற்றவர்களா? உலமா சபையினுடைய மன்ஹஜை வெளியிட்டார்கள். நாங்கள் எங்களுடைய வே என்ன, நாங்கள் இதை பின்பற்றுவோம். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், சுருக்கமாக சொல்றேன். நாங்கள் ஷாஃபி மதுஹபை தான் பின்பற்றுவோம். அதிலே நாங்கள் ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் தான் தீர்ப்பெடுப்போம். குர்ஆன் மதுஹபுக்கு வெளியே சென்று குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தீர்ப்பெடுக்க மாட்டோம். இது சரியா? முதலாவது விஷயம்.
இரண்டாவது, ஷாதிலியா, காதிரியா, நக்ஷபந்தியா, திஸ்தியா தரீகாக்கள். இந்த தரீகாக்கள் என்று எதை நாங்கள் வழிகேடுகள் என்று சொல்வோமோ, இந்த தரீகாக்கள் எல்லாம் உண்மையான சுன்னத்து ஜமாத் என்ற வெற்றி பெற்ற கூட்டத்தை சார்ந்தவர்கள். யார் கொள்கை? யார் கொள்கைங்க? உலமாஷாவோட கொள்கை. இரண்டாவது, அதாவது இந்த சூவிகள் என்பவர்கள் எல்லாரும் சூவி ஜமாத் என்று சொல்லக்கூடிய தரீகாக்கள், அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள், அவர்களை அங்கீகரிக்கிறோம். இது இரண்டாவது. மூணாவது, முஸ்லிம்களிலே அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை இருக்கிறது. அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, அல்லாஹ் எங்கே இருக்கான் கேட்டால் வானத்தில் இருக்கான் என்று நீங்கள் பதில் சொல்வீர்கள். ஆனால் ஷாஃபி மத்ஹபை பின்பற்றக்கூடிய இலங்கை உலமா சபையினுடைய கொள்கை என்னவென்றால், நாங்கள் அஷ்ஆரி மத்ஹபை பின்பற்றுகிறோம். அல்லாஹ் அர்ஷின் மேல் இல்லை என்று சொல்ற கொள்கை. அர்ஷின் மேல் அல்லாஹ் இல்லை என்று சொல்ற கொள்கை. அவர்களை அஷ்ஆரியாக்கள் என்று சொல்வது. இந்த கொள்கையை பின்பற்றவர்கள் தான் உலமா சபை. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றவர்களின் பார்வையில் இந்த கொள்கைகள் வழிகேடு. இமாம் ஷாஃபியே சொன்னார், ஹதீஸ் சஹீஹாக வந்தால் ஹதீஸை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் முடிவெடுத்தார்கள், ஷாஃபி மத்ஹப் தான் எங்களுடைய ஃபத்வா. அந்த உலமா சபை அவர்களுக்குள் பிறையின் விடயத்தில் பல கருத்து இருக்கிற போது, அந்த மத்ஹபிலேயே சர்வதேச பிறை என்ற கருத்தும் இருக்கிறது. அந்த மத்ஹபில் பிரயாண தூரம்தான் ஒரு பிறையை கட்டுப்படுத்தும் என்கிற கருத்தும் இருக்கிறது. இதற்கிடையில் பிறையின் தோற்றத்தை வைத்து பிரதேசத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. இவ்வாறான நிலையில் அவர்கள் இப்ப எடுக்கிற முடிவின் பிரகாரம் கட்டுப்படாமல், குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டது சர்வதேச பிறை என்பது தெளிவாக வந்திருக்கிறது என்ற அடிப்படையில் பின்பற்றினால், அவர்களை பார்த்து ஹவார்ஜிகள் என்பது ஒரு அபத்தமான அறிவீனமான வாதம். ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்து ஆட்சியாளர்கள் கட்டுப்படாதவர்கள் தான் ஹவார்ஜிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக சொன்ன நிறைய ஹதீஸ் புகாரிலே இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரி, இந்த சமுதாயத்தில் இன்று நாட்டுக்கு நாடு பிறை என்கிற அந்த கருத்து ஏதோ ஒரு அடிப்படையில், இந்த நவீன கண்டுபிடிப்புகள் வந்த அடிப்படையில் நடைமுறைக்கு வந்தது. எந்த அடிப்படையில் நீங்கள் புத்தகத்தில் கண்ட பிறையின் செய்தியை அக்கரை பத்தில் உள்ளவர்கள் பின்பற்றலாம் என்று சொன்னீர்களோ, என்ன அந்த அடிப்படையில் இங்கே காண்கிற பிறையின் செய்தியை அக்கரை பத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இன்றுள்ள நவீன தொழில்நுட்பத்தால் என்று சொன்னீர்களோ, அப்படி என்றால் அதே அடிப்படையில் எங்கேயும் சவுதியா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், மொரோக்கோவா இருக்கட்டும், எந்த நாட்டில் பிறை தென்பட்டாலும் அந்த பிறையின் செய்தியை அழகாக உலகமெல்லாம் அறிவிக்கலாம், தாராளமாக பின்பற்றலாம். ஏன் நீங்கள் பின்பற்ற தயங்குகிறீர்கள்? அவர்கள் பின்பற்ற வர மாட்டார்கள். ஏன் வர மாட்டார்கள்? மத்ஹபுக்குள் கட்டுப்பட்டவர்கள். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் பின்பற்றுவோம், மத்ஹபை பின்பற்ற மாட்டோம் என்று வந்த பல தௌஹீத் மௌலிமார்கள் இந்த விடயத்தில் நாங்கள் உலமா சபையோடு போவோம் என்று அதுக்கு பின்னால் போகிறார்கள். ஆதார ரீதியாக வாங்கல் என்றால் இல்லை, ஊரை பிரித்ததாக பேய்த்திரும் என்கிறார்கள். ஊரை பிரித்ததாக பேய்த்திரும் என்கிறார்கள். எத்தனை பள்ளியில வரலாற்று பிரச்சனைக்காக பள்ளிவாசல குழப்பம் நடந்ததா இல்லையா? ஷாஃபி மதுவப்படி குனூத் ஓதினார்கள், நீங்கள் வந்தையல் குனூத்து பிதாத் என்றையல், நாங்கள் குனூத் ஓத மாட்டோம் என்றையல். அப்ப பள்ளிவாசல் ரெண்டா உடைஞ்சுதா இல்லையா? அடிபுடி நடந்ததா இல்லையா? பல வருடங்களுக்கு முன்னால மன்னாரில் ஷூட்டிங் நடந்ததா இல்லையா? வரலாற்று பிரச்சனையிலே அந்நேரம் எல்லாம் இல்ல ரசூலுல்லாஹ்வைத்தான் பின்பற்றுவோம்,
நாங்க மதுஹப் ஒன்றும் பார்க்க மாட்டோம் என்று அடம் பிடிச்சதா இல்லையா? இப்ப ஏன் உலமா சபையை தான் பின்பற்றணும்? எங்க வருகிறது? ஆதார் ரீதியாக எங்க வருகிறது? அல்லாஹ் ரசூலைத்தானே பின்பற்றணும், அதனோடு தானே நிக்கணும். இல்ல ஊரை குழப்பக்கூடாது. குழப்பம் என்றா எது? வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது, சீதன கல்யாணம், பாவம், காக்கா கல்யாணம் நடத்துறாங்க, தம்பி மௌலவி, கலந்து கொள்ளலாமா? காக்காட மனம் முடஞ்சிரும் என்று பார்க்கிறதா, மார்க்கம் என்று பார்க்கிறதா? அல்லாஹ் என்ன சொல்லலாம்? பாவம் நடக்கிற இடத்துல இருக்கப்படாது. அல்லாஹ்வின் வசனங்கள் புறக்க நிராகரிக்கப்படக்கூடிய இடங்களை கண்டால் அவ்விடத்தில் உட்காராதீர்கள். அங்க குடும்பம் பார்க்க இயலாது. ஹக்கு இன்னதென்று தெளிவாகிவிட்டால் குடும்பம் கோத்திரம் பார்த்தது அல்ல மார்க்கம். அப்படி பார்த்திருந்தால் நாம முஸ்லிமா வந்திருக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு தான் முதலுரிமை. மனிதன் ஏற்படுத்திய சட்டம் அவைகள் அல்லாஹ்வுடைய சட்டத்தோடு மோதக்கூடாது. அன்பிற்குரிய சகோதரே, ஒற்றுமை குலைந்திரும் என்று கருதி தெளிவான ஆதாரங்களை மாற்றி சொன்னால் நாங்கள் இந்த ஊரிலே குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரமே செய்ய இயலாது. நம்முடைய நாட்டில் எங்கேயும் செய்ய இயலாது. பாப்பா மௌத்தாயிட்டார், காக்கா கத்தம் கொடுக்கணுங்கார், தம்பி கத்தம் கொடுக்க போடாங்க, ரெண்டாவோட இதை இல்லையா அவடுத்து ஒத்துமை குலைந்திரும் என்று சரி கத்தம் கொடுக்கிறது தானே போய் உட்காருமா, அல்லது கத்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது, பிதாத்தான காரியம் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வாப்பாட மையத்தில் ரெண்டா பிரிகிறேன். அன்று இமாம்கள் சொன்ன தீர்ப்பு பிறை விடயத்தில் ஒட்டுமொத்த உலகமும் பிறையில் ஒன்றுபடுங்கள். பெரும்பான்மையான இமாம்களின் தீர்ப்பு எவ்வளவு ஆழமாக சிந்தித்து சொன்னார்கள். ஒற்றுமைக்கான வழியை வகுத்து தந்தார்கள். ஆனால் நாம் என்ன செஞ்சிட்டோம்? புலவுபர் எங்களுக்குள் உள்ள பிடிவாதத்தால், நாளைக்கு என்ன சொல்வார்கள் என்ற பிடிவாதத்தால் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று. எனவே சகோதரர்களே, சிலர் கேள்வி கேட்பார்கள், அந்த கேள்விக்கான பதிலையும் சொல்லிடுறேன். ரசூலுல்லாஹ் சொல்லித்தான் இருக்கிறார்கள், கண்டுபிடி கண்டு விடு தானே சொல்லியிருக்கார்கள். அப்ப நீங்க எப்படி காணாத புறை எடுக்கிறேன்னு கேட்பாரு. உதாரணமா இவர் கேட்காரு, வைப்போம், என்ன கேட்காரு? கண்டுபிடி கண்டு உடண்டு தானே சொல்லியிருக்கு, நீங்க காணாத புறையை எப்படி எடுப்பீங்கன்னு கேட்கிறார். அப்ப நாம அவர்கிட்ட கேட்கும், நீங்க புறையை கண்டீங்களான்னு கேட்கும். அவர் நோன்பு பிடிச்சிருப்பார், நீங்க கண்டீங்களா? இல்ல. அப்ப யாரு? உங்களை ஊர்வாசியில் கண்டீங்களா? கண்டாரா? இல்ல. இல்ல ரேடியோவில் சொன்னாரு, கண்டீங்களா? நீங்க ஆச்சரியில் கண்டுபிடி கண்டு விடணும் என்று புறவு சொல்ல ரேடியோவில் சொன்னாங்க. சரி, ரேடியோ சிலருக்குள்ள இருக்கிறவர் கண்டாரா? அவரும் காணல. இல்ல கண்டாக்கள் அவருக்கு சொன்னார்கள். எங்க கண்டார்கள்? எங்கேயோ பேர் வலையில் கண்டார்கள், அல்லது கிண்ணியாவில் கண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், அதை பெரிய பள்ளிக்கு அறிவித்தார்கள், உலமா சபைக்கு அறிவித்தார்கள். உலமா சபை கண்டுதா? அவர்களும் காணல. அப்ப அவர்களும் காணவில்லை, நீங்களும் காணவில்லை. ரெண்டு பேர் கண்ட முறைய நீங்க எடுக்க இருந்தால் நாங்களும் தான் எடுக்கும். ரெண்டுக்கும் என்னங்க வித்தியாசம்? நீங்க 400 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிற மட்டக்களப்புடைய புறையை எடுக்க என்றால், நாங்க இங்க பக்கத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய அல்லது ராமேஸ்வரத்தில் கண்ட புறையை எடுத்தால், கண்டவர்கள் சாக்கி சொன்னதை எடுத்தால் அதுல என்னங்க பிள்ளை? ரெண்டு கொண்டு தானுங்க. உங்களுக்கும் டெலிபோன் மூலமா வந்தது, எங்களுக்கும் டெலிபோன் மூலமா வந்தது. நீங்கள் நாட்டுக்கு நாடுங்கிறதையும் எல்லோரும் காண்பதில்லை, சர்வதேசம் என்கிறதையும் எல்லோரும் காண்பதில்லை. இல்ல அது நமது நாடுதானே என்பாங்க. இந்த நாடு யாரு இங்க பிரிச்சது? ரசூலுல்லாஹ் பிரிச்சதா? ரசூலுல்லாஹ் பிரிச்சா? நேரம் வித்தியாசப்படுதான் என்பாங்க. அமெரிக்காவில் 3 மணித்தியால நேர வித்தியாசம் ஒரு நாட்டுக்குள்ள. கிழக்கில் உள்ளவர்கள் பிறையை காணவில்லை, அமெரிக்காவுடைய கிழக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் பிறையை காணவில்லை. 3 அவரால மேற்கில் உள்ளவர் பிறையை கண்டார்கள் 3 மணித்தியால. நமக்கும் சவுதிக்கும் நேர வித்தியாசம் ஆயிடும். அப்ப மேற்கில் உள்ளவர்கள் அறிவிப்பார்கள் பிறை தென்பட்டு விட்டது என்று. அவர்கள் மாரிபுக்கு 6 மணிக்கு பிறையை கண்டால், கிழக்கில் உள்ளவர்கள் எத்தனை மணி? 9 மணியில் இருப்பார்கள். உடனே என்ன செய்வார்கள்? அவர்கள் நோன்பை கண்டினியூ பண்ணுவார்கள். அது சரியாண்டு கேட்டால் ஓம் சரியம்பார்கள். அப்ப இதுல என்னங்க போல?
தமிழ்நாட்டுக்கு நமக்கு நேரம் உண்டு. சேம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நாளையில் தான் இந்த சக்கரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிம்பிளாக வழிகாட்டி விட்டார்கள். சர்வதேச பிறை மாதம் 29 அடிப்படையில். சிலர் கேட்கிறார்கள், நீங்க எப்படி சவுதி பிறை எடுக்கிற அல்லது அல்ஜீரியால பிறை எடுக்கிற என்று கேட்கிறார்கள். சவுதியோ அல்ஜீரியாவோ மலேசியாவோ அவர் 29 நாள் முடிய பிறையை கண்டார். பிறையை கண்டால் மாதம் தொடங்கிட்டு, மாதம் தொடங்கிவிட்டது. ரசூலுல்லாஹ் 29 மாதம் தொடங்குது என்றார்கள். பிறை தென்பட்டார். நமக்கும் 29 முடிந்து விட்டது. பிறை தென்பட்ட செய்தி வந்து விட்டது. நமக்கும் மாதம் தொடங்கி விட்டது. இது நான் மட்டும் சொல்லல. இமாம் இப்னு குதாமா ரஹ்மஹுல்லாஹ் ஹம்பலி மத்ஹபை சேர்ந்த இமாம், அவர் ஒரு பகுதியில் பிறை தென்பட்டால் எல்லா பிரதேசத்தில் உள்ளவர்களும் நோன்பு பிடிப்பது கடமை என்று சர்வதேச பிறை அன்று சொன்னவர் சொன்னார். அவர் சொன்னார், ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர, உங்களிலே யார் ரமலான் மாதத்தை அடைந்தாரோ அவர் எல்லோரும் நோன்பு பிடிக்கட்டும் என்று குர்ஆன் வசனம் வருகிறது. இந்த வசனம் யாருக்கெல்லாம் 29 முடிந்து மாதம் தொடங்குகிற அந்த செய்தி கிடைக்கிறதோ அவர்கள் எல்லாரையும் உள்ளடக்கும் என்கிற கருத்தை அன்று இமாம்களே சொன்னார்கள். இப்ப உள்ள பிரச்சனை, நாங்கள் அண்மை காலமாக பின்பற்றி வந்த எங்களுடைய மரபை விட மாட்டோம். இதுதான் பிரச்சனை. கூட்டு துவா பித்அத்து, ரசூலுல்லாஹ் ஓதாதென்று ஓதாத காரியம் என்று உலமா சபை எப்போதோ முடிவெடுத்தது. இலங்கை உலமா சபை அதனுடைய முன்னாள் செயலாளர், முன்னாள் தலைவர் முபாரக் மௌலவி மௌத்தா போயிட்டார் ரஹ்மத்துல்லாஹ், செயலாளர் ரியால் மௌலவி ரஹ்மத்துல்லாஹ் மௌத்தா போயிட்டார்கள். அவர்கள் இருக்கிற காலத்திலேயே கூட்டு துவா இல்லை, ரசூலுல்லாஹ் வழிகாட்டாத விடயம் என்று முடிவெடுத்தார்கள். ஆனால் அவர்களால் இலங்கையில் சொல்லி நடைமுறைப்படுத்த முடியவில்லை. எல்லா பள்ளிகளிலும் கூட்டு துவாவை விடுங்கள் என்று நடைமுறைப்படுத்த முடியவில்லை. ஷாஃபி மத்ஹபிலே கூட்டு துவா இல்லை, ஷாஃபி மத்ஹபில் உள்ளவர்கள் தான் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் மத்ஹபை பின்பற்ற தயாரில்லை. மூதாதையர் செய்து வந்தது, அதை நாங்கள் விட மாட்டோம் என்று சாதாரண கூட்டுத்துவாவிற்கே விட்டுக் கொடுக்காதவர்கள் சர்வதேச பிறை என்ற ஒரு பாரிய விடயத்திற்கு தங்களுடைய மதுஹப் கருத்தை விட்டுவிட்டு குர்ஆன் சுன்னா போதும் என்று இறங்கி வருவார்களா? வரமாட்டார்கள். அல்லாஹ் ரசூலோ அவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லவில்லை. இல்ல உலமா சபைக்கு அதிகாரம் இருக்குத்தான் என்பார்கள். உலமா சபைக்கு என்ன அதிகாரங்க? இந்த ஜாராண்ட பிரச்சனை வந்தது, என்ன அதிகாரம் இருந்தது? ஒரு சபை, ஷாஃபி மத்ஹபை சேர்ந்த உலமாக்கள் சேர்ந்து அமைச்ச ஒரு சபை. அது மாதிரி நாங்களும் ஒரு குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற மௌலைமார்கள் சேர்ந்து நாங்களும் ஒரு சபையை உண்டாக்கி இலங்கையில் ஏதோ ஒரு பெயரில் பதிஞ்சிட்டோம் என்றால் அது ஒரு உலமா சபை. இலங்கை அரசாங்கத்திற்கு, அந்த இலங்கை அரசாங்கத்தின் தீர்வுக்கு மாற்றமாக சட்டம் ஏற்றதற்கு அவர்களால் முடியாது. அவர்கள் அதிகாரம் கொண்டவர்கள் என்பது அல்ல. சில ஹலால் ஹராம் விடயத்திற்கு அவர்கள் சர்டிபிகேட் கொடுத்தார்கள். அதற்கு அரசாங்கம் ஒரு அனுமதி கொடுத்தது, முஸ்லிம்களுடைய விடயம் என்றதற்கு. அவர்கள் ஒரு தீர்ப்பை சொல்லலாம். காத்தாங்குடியிலே ஒரு மௌலவி, ரவுஃப் மௌலவி என்ற ஒருத்தர், எல்லாமே அல்லாஹ் என்று சொல்லார். நானும் அல்லாஹ், இந்த மைக்கும் அல்லாஹ் என்று சொல்லிக்கிறார். இந்த வீடியோ கமராவும் அல்லாஹ், லைட்டும் அல்லாஹ். அவரை கருத்து முர்தத் பட்டம் கொடுத்தார் உலமா சபை, அவ்வளவு தான் செய்யலாம். வேற செய்யலாமா? சவுதி அரேபியாவில் ஒருத்தர் நானும் அல்லாஹ் அதுவும் அல்லாஹ் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அங்க என்ன நடக்கும்? அந்த ஆட்சி என்ன செய்யும்? அது அந்த நாட்டு சட்டம், அதிகாரம் இருக்கு. அங்கே உலமா சபை தீர்ப்பு கொடுக்கும். இவர் மதம் மாறிவிட்டார், இவருடைய கழுத்தை வெட்டுங்கள், அங்கே தீர்ப்பு கொடுப்பார்கள். உலமா சபை தீர்ப்பு கொடுத்ததும் அது செல்லுபடி ஆகும், நடைமுறைப்படுத்துவார்கள். இங்குள்ள உலமா சபை என்ன, ஒரு தீர்ப்பு கொடுத்தால் அவன் திருப்பி உலமா சபைக்கு எதிராக வழக்கு போறான். இப்ப ஓப்பனா பேசிக்கிறான். அவன் ஒன்றும் செய்யலாம், சொல்லலாம்,
ஒன்றும் செய்ய. எனவே சகோதரர்களே, புரிந்து கொள்ள வேண்டும், சர்வதேச பிறையை பின்பற்றுவது வழிகேடு என்று கூறுவதோ, அப்படி சொன்னால் ஹனை மதுஹபில் உள்ளவர்கள் வழிகேடு, ஹம்பலி மதுஹபில் உள்ளவர்கள் கொடுத்த இமாம்கள் வழிகேடர்கள், மாலிக் மதுஹபிலே அந்த தீர்ப்பு கொடுத்த இமாம்கள் வழிகேடர்கள், ஷாஃபியிலேயும் சில இமாம்கள் தீர்ப்பு கொடுத்தார்கள் வழிகேடர்கள் என்று சொல்ல வேண்டியது. அவர்கள் அன்று கேட்கிறார்கள், இப்படி தீர்ப்பு சொன்னார்கள் தான் அவரை நடைமுறைப்படுத்தினார்களா என்று கேட்கிறார்கள். நாங்களும் அதுதான் கேட்கும். நீங்க இப்ப நடைமுறைப்படுத்தக்கூடிய நாட்டுக்கு நாடு பிறை அந்த இமாம்கள் வாழ்ந்த காலத்தில் எந்த இமாம் நடைமுறைப்படுத்தினார்? உங்களோட மதுஹபிலே சொல்லுங்க. கிடையாது. ஒன்றை சொல்வார்கள், அதை சொல்லித்தராகும். ரசூலுல்லாஹ்வுடைய காலம் மௌத் பைத்து, நபியல்லாஹ்வுடைய காலம் பைத்து, அதுக்கு பின்னால ஆட்சி செஞ்சு முஆவியா ரலியல்லாஹு ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலத்தில் குரைப் எங்கக்கூடிய தாபீனை அவருடைய எஜமானனான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மைனாவில் இருந்து சிரியாவுக்கு அனுப்புகிறார்கள். மதினாங்கிற ஒரு நகரம், சிரியாங்கிற ஒரு நகரம். ரசூலுல்லாஹ் காலத்தில் மதினா தான் நாடு. நபியல்லாஹ்வுடைய கடைசி காலத்தில் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சிக்குள் மக்காவும் வந்து விட்டது. ஹிஜ்ரி 8க்கு பிறகு அபூபக்கர் காலம், உமர், உஸ்மான் அலி காலத்தில் ரசூலுல்லாஹ் அவங்களுடைய அந்த நாடு சாம்ராஜ்யம் விரிவடைந்து 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 முஆவியா ரலியல்லாஹுடைய காலம் அது இன்னும் விரிவடைந்துட்டது. சிரியா ரோமர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்த அந்த பகுதி, ரோம சக்கரவர்த்திகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பகுதி முஸ்லிம்களுடைய நாடாக மாறிவிட்டது. ஷாம் ஒரு நகரம், மதினா ஒரு நகரம், ஈராக் ஒரு நகரம், பக்தாத் ஒரு நகரம், இதெல்லாம் ஒரு நகரம். எல்லாத்துக்கும் ஜனாதிபதி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாம் கவனிச்சுக்கோங்க. நாடு என்றால் ஒரு ஆட்சியாளர் கட்டுப்படுத்துவார். இதெல்லாம் நகரங்கள், பெரும் பெரும் நகரங்கள். ஒரு காலத்தில் அந்நியருடைய கையில் இருந்தது. இப்ப மதினா என்ற நகரத்தில் இருந்து ஷாம் என்ற நகரத்திற்கு அனுப்பப்பட்ட குரைப் என்பவர் அவர் வேலையை முடிச்சு போட்டு வாரார். வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு காட்சிக்கிற நேரத்தில் அங்க எப்ப பெருநாள் வந்தது, இங்க எப்ப பெருநாள்ங்கிற கதை வந்தது. அப்ப நாங்க வெள்ளிக்கிழமை பிறைய கண்டோம். அவர் சொன்னார், முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கண்டு அங்க பெருநாள் எடுத்தார்கள், சரி, அல்லது நோன்பு பிடித்தார்கள், ரெண்டுக்கும் அது பொருந்தும், சரி. அப்ப இவர் சொன்னார், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார், நாங்க கண்டுதான் நாங்க பிடிப்போம், ஒன்று பிறையை காணும் வரை பிறையை காணணும், இல்லாட்டி 30 பூர்த்தி செய்யணும் என்று அவருடைய கருத்தை முதல் சொன்னார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார் அவர் கருத்து. அப்ப அவர் கேட்டார், யார் கேட்டார்? வந்தவர், முஆவியா ரலியல்லாஹு பிறையை நீங்க எடுக்கக்கூடாதா என்று கேட்டார். எல்லாரும் ஒரு நாட்டுக்குள்ள நீக்காரு, அது ஒரு நாடு, நகரம் தான் பேர். உதாரணமா பெரிய நாடு எடுந்தவர், சென்னை நகரம் மெட்ராஸ், டில்லி ஒரு நகரம், இந்தியாவினுடைய வட மாநிலம் தென் மாநிலம், கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தூரம். மதினாவுக்கும் சிரியாவுக்கும் இடையில் 1200 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தூரம். இப்ப இருக்கக்கூடிய சென்னைக்கும் டில்லிக்கும் இருக்கிற தூரத்தை விட குறைய ஒரு அரைவாசி தூரம் தான் மதினாவுக்கும் சிரியாவுக்கும். 2 நகரம். இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், முஆவியாவுடைய பிறை எடுக்கக்கூடாதுன்றதுக்கு இல்ல, எங்களுக்கு ரசூலுல்லாஹ் இவ்வாறு தான் ஏவினார்கள் என்று சொல்லிட்டார். இந்த ஹதீஸ நாட்டுக்கு நாடு பிறை எடுக்கணும் என்றதற்காக மௌலைமார்கள் ஆதாரம் காட்டுறாங்க. அந்த மௌலையிட்ட கேட்கும், ஹஸ்ரத் நீங்க இந்த ஹதீஸ ஆதாரம் காட்டிய நாட்டுக்கு நாடு, அதாவது அக்கரைப்பத்து பிறைய மன்னாரில் எடுக்கணும் என்றதுக்கு ஆதாரமாக காட்டுறேன். உங்களோட வாதப்படி பார்த்தால் நாட்டுக்கு நாடு என்றால் முஆவியா ரலியல்லாஹு அவர்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் ஒரு நாட்டுக்குள் இருந்தார்களா, 2 நாட்டுக்குள் இருந்தாங்களா? நாடத்தினே ஒரு நாடு, ஒரு ஆட்சிகளை கட்டுப்பட்ட பிரதேசம். நீங்க சொன்னபடி பார்த்தா எடுத்திருக்கணும்.
இப்னு அப்பாஸ் பிறையை எடுத்திருக்கணும். அங்க அவர் எடுக்க தேவையில்லைங்கார். அவர் வழங்கினார் இப்னு அப்பாஸ் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள் என்ற அந்த ஹதீஸை அந்த சஹாபி புரிந்து கொண்டார். நாம தான் காணணும் என்று அவர் புரிந்தார். அவர் புரிந்து கொண்டார். அதனால்தான் அவர் முற்கூட்டி சொன்னார், நாங்க கண்டுபிடிப்போம் என்றார். இப்னு அப்பாஸ் தீர்ப்பு படி பார்த்தால் மக்காவினுடைய பிறையை மதீனத்து வாசியில் எடுக்கலாமா? ரியாதில் கண்ட பிறையை மக்கா வாசியில் எடுக்கலாமா? எடுக்க இயலாது. கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் ஒரு ஆட்சியாளர்கள் இருக்கிறது, எடுக்க இயலாது. அவர்களுடைய சொந்த கருத்தது. அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை வைத்து அவர் புரிந்து கொண்டார். நாம நம்முடைய பகுதியில் காணணும் என்று அவர் புரிந்தார். ஆனா நபிகளார் என்ன செய்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் பிறையை காணல. வெளியில போன பிரயாண கூட்டம் நேற்று பிறையை கண்டு வந்து ரசூலுல்லாஹ்விடம் இன்றைக்கு சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? எடுத்தார்கள். நேற்று கண்டார்கள், இன்றைக்கு எடுக்கிறார்கள். என்ற நேற்று கண்டது இன்றைக்குரியது. எல்லாரும் நோன்பை விடுங்கிறார்கள். ஏன்? பிறை தென்பட்டு விட்டது நேற்று. இப்ப நாம நோன்பு பிடிச்சிருக்க, நமக்கு செய்தி கிடைக்கல. நம்மளை நாட்டுக்குள்ள என்று பார்க்க இயலாது. ரசூலுல்லாஹ் நாடாக பிரிக்கவில்லை. இந்த ஹதீஸை தவறாக புரிந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நான் கேட்கிறேன், இன்றைக்குள்ள டெக்னாலஜி எல்லாம் அப்படியே நிற்கட்டும். இந்த வார நோம்பு நின்று வச்சுக்குவோம். சேட்டலைட் ஒன்று வேலை செய்யலை. இப்போதான் சர்வதேச யுத்தம் நடக்குது. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்படி அண்டி இருக்கு, யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் இப்படி அண்டி இருக்கு. சேட்டலைட் எல்லாம் அடிச்சுட்டாங்க. கரண்ட் எல்லாம் இல்லாமல் போய் தண்டு வச்சு கொண்டால் உலகம் இருண்டும். சரியா? உங்களோட ஊர்ல வார 20ஆம் தேதி 19ஆம் தேதி பின்னரும் பிற தென்படணும். பிற தென்படணும். இந்த ஷாபா மாதம் முடிஞ்சு பிற தென்படணும். உங்களோட ஊர்ல தென்படலை என்று வச்சுக்கோ. அடுத்த ஆண்டு தான் உங்களுக்கு தென்பட்டது பிடிச்சி. அதே நேரம் கிழக்கு மாகாணத்தில் 19ஆம் தேதி பிற தென்பட்டது. சரியா? அவங்க நெஞ்சிருப்பாங்க, பிடிச்சிருப்பாங்க. இப்ப நாள் போகுது, டெக்னாலஜி ஒன்றும் இல்லை. பஸ் ஓடுமா? கரண்ட் இல்லை. இந்த வாட்ஸ்அப் கிட்ஸ்அப் எல்லாம் இல்லை. பழைய வண்டில் மாட்டு காலத்துக்கு போய்த்தோம். இங்க இருந்து எதுல போவே எழுப்பேன்? குதிரையும் இல்லை நம்ம நாட்டில். குதிரையில ஜாமான புறக்கி கழுதையெல்லாம் போகணும், ஒட்டகமும் இல்லை. அப்ப கிழக்கு மாகாணத்துக்கு போற நேரத்து நாள் பிடிக்கும். ஒரு கிழமையாவது பிடிக்கும். அப்படி வச்சுக்கோ. ஒரு கிழமை போய் ஒருத்தர் வார இங்க இருந்து ரமலாண்டு ஆரம்பத்தில் போனவர் அங்க போனா இங்க வந்து புதன்கிழமை நோம்பு பிடிச்சிருக்கிறார்கள். நீங்க அங்க செவ்வாய்க்கிழமை நோம்பு பிடிச்சிருக்காங்க. ரெண்டு பேர் அவர் வாரார் வந்து செல்லார். அங்க புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை பிடிச்சிருக்கார்கள் என்று இங்குள்ள உலமா சபையிட்டு சொல்லார். அப்ப என்ன சொல்வோம்? அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிப்பானா? அந்த காலத்தில் அதுதான் சரி. செய்தி பாஸ் பண்ண வாய்ப்பில்லை. லா யுகல்லிபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் சக்தி கப்பால் கஷ்டப்படுத்த மாட்டான். அன்றைய நாள் நமக்கு முந்தைய ஒரு நாள் பிறையின் செய்தி தென்பட்டது. அங்கே நமக்கு தெரியாது. மாத கடைசியிலான அந்த செய்தி வருகிறதென்றால் எந்த வசதியும் இல்லாத அந்த காலத்தில் இப்படித்தான் மனிதனால் செய்ய முடியும். அந்த செய்தியை அன்று பாஸ் பண்ணக்கூடிய வசதி வந்து விட்டால் உடனே பாஸ் பண்றாங்க, முறைப்படுத்துறாங்க. இது மாதிரி தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தீர்ப்பு கொடுத்தார்கள். அந்த காலத்தில் ஷாமுக்கு சென்று மீண்டும் மதீனாவுக்கு வருவதென்றால் எப்படியோ 2 கிழமை ஆகும். வேகமாக குதிரையில் ஓடி போய் வரணும். அது அவருடைய கருத்து. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எல்லா காலத்துக்கும் பொருந்துற மாதிரி விளக்கம் சொன்னார்கள். பிறையை கண்டு நோன்பை பிடியுங்கள், பிறையின் செய்தி கிடைத்தாலும் நோன்பை எடுங்கள் என்று 2 விஷயத்தை சொல்லியும் செய்தியும் காட்டிவிட்டார்கள். அதனால் இன்று பிறையின் செய்தி ஒன் த ஸ்பாட் எங்களுக்கு கிடைக்கிற போது எங்களுடைய பிரதேசத்தில் காணவில்லை என்று நாங்கள் மறுதளிப்பது
அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை.